வெல்கம் டு அபி சமையல். இன்னைக்கு கரும்பு சர்க்கரை வச்சு சூப்பரான குலாப் ஜாமுன் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். ஜாமுனில் வெடிப்பு வராமல் இருக்க என்ன பண்ணலான்னு நிறையா டிப்ஸ் சொல்லியிருக்கேங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நான் இன்னைக்கு 175 கிராம் ஆச்சி குலாப் ஜாமுன் மிக்ஸ் எடுத்திருக்கேங்க. இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன். இந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க. மாவு ரொம்ப கெட்டியாக இல்லாமல் இந்த அளவுக்கு பிசுபிசுப்பாக இருக்க மாதிரி கலந்துருங்க. இப்போ இந்த மாவை 10 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிருங்க. அடுத்து சர்க்கரை பாவுக்காக ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு கரும்பு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இது கூடவே 2 கப் அளவுக்கு தண்ணீர், அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டுருங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சதுமே இதில் இருக்க தூசிகளை பிரிக்க ஒரு டைம் வடிச்சுக்கலாங்க. இப்போ இதை திருப்பியும் அடுப்பில் வச்சிருங்க. அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுருங்க. இந்த சர்க்கரை பாகு கம்பி பதம் வரணும்னு அவசியம் இல்லைங்க. 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சாலே போதும். இப்போ இதை அடுப்பில் இருந்து எடுத்துருங்க. அடுத்து கையில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துட்டு நம்ம ஊற வச்சிருக்க மாவை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ பாருங்க, எல்லா மாவுமே ஒன்றா சேர்ந்து ஒரே உருண்டையாக வந்திருக்கு. இப்போ இதிலிருந்து சின்ன சின்ன உருண்டைகளாக செஞ்சுக்கலாங்க. இந்த மாதிரி மாவு கலந்து உருண்டை பிடிக்கும்போது கொஞ்சம் கூட வெடிப்பே வராதுங்க. இப்போ பாருங்க, வெடிப்பில்லாத உருண்டை ரெடி ஆயிருச்சு. இதே மாதிரி எல்லா உருண்டைகளையுமே பிடிச்சிருங்க. மொத்தமாக 40 குட்டி குட்டி உருண்டைகள் வந்துச்சுங்க. ஒரு கடாயில் பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுமே அடுப்பை சிம்ல வச்சிருங்க. இப்போ இதில் ஒவ்வொரு ஜாமுனாக சேர்த்துருங்க. அடிக்கடி கலந்து விட்டுட்டே இருங்க. அப்போதான் ஜாமுன் எல்லாமே ஒரே கலரில் இருக்கும். இப்போ பாருங்க, ஜாமுன் நல்லா வெந்து இந்த அளவுக்கு கலர் மாறி இருக்கு. இப்போ இதை எண்ணெயிலிருந்து வடித்து எடுத்துருங்க. இந்த ஜாமுனை சூடாக இருக்க நாட்டு சர்க்கரை பாகில் சேர்த்துருங்க. இதே மாதிரி எல்லா ஜாமுனையுமே பொரித்து சர்க்கரை பாகில் சேர்த்துருங்க. பாகு நல்லா சூடாக இருந்துச்சுன்னா இந்த ஜாமுன் அரை மணி நேரத்திலேயே ஊறிடுங்க. ஒருவேளை கடைசியாக ஜாமுனை பொரிச்சு போடும்போது பாகு சூடு கம்மியாயிருச்சுன்னா எல்லா ஜாமுனையும் போட்டதுக்கு அப்புறமா பாகை அடுப்பில் வச்சுருங்க. 1 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. பாகு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுமே அடுத்த 1 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சுருங்க. இப்போ இதை அடுப்பில் இருந்து எடுத்துருங்க. அடுத்த ஒரு 10 நிமிஷத்துலேயே ஜாமுன் எல்லா பாகையுமே உறிஞ்சிக்குங்க. ஜாமுன் நல்லா ஊறினதுக்கு அப்புறமா சர்க்கரை பாகு நிறையா இருந்தால் அதை வடிச்சிட்டு ஜாமுனை மட்டும் தனியாக பிரித்து எடுத்து வச்சிருங்க. இந்த ஜாமுன் 2 அல்லது 3 நாட்களுக்கு நல்லா இருக்குங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிருச்சு சூப்பரான வெடிப்பில்லாத குண்டு குண்டு குலாப் ஜாமுன். நீங்களும் இந்த டிப்ஸ் எல்லாமே பயன்படுத்தி நாட்டு சர்க்கரையில் குலாப் ஜாமுன் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் அபி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.